ஷை பிரம்மா உலக நாடு நீதிமன்ற கோர்ட்டவே அவமதித்து வச்சுருக்கான். பூரா ஜனநாயகம் பெருத்து போய் கிடக்கு. அப்போ இராணுவத்தை நுப்பாட்டணும், வாசலில் இராணுவத்தை இயந்திரத்தை வச்சு நுப்பாட்டணும். அவங்களுக்கு பக்கத்தில் பாதுகாப்பு கொடுக்கணும். இவன் எப்படி வச்சுருக்கான்? கொடியை தூக்குனவன், நாசமாக போகிறவன் எப்படி வச்சுருக்கான் பார்த்தியா? எல்லாத்தையும் அவமதித்து வச்சுருக்கான். அப்போ இது கீழே வழக்கறிஞர்கள் ஒரு பெட்டிஷனை எல்லாம் போட்டு பட்டியலை போட்டு கொடுக்கணும். ஐயா, நீதிபதி சர்ச்சை கோட்டாரவங்களுக்கு பாதுகாப்பு முன்னாடி நிற்கணும், 2 பேர் நிற்கணும். இப்போ நீதிமான் கணக்கு, இந்த கணக்கு விட்டாச்சில், இப்போ நீதிமான் தான் கணக்கு ஏற்றி அதை கணக்கு கொடுப்பார் அவங்களுக்கு பாதுகாப்பு. ஏன்னா இவ்வளவு சனத்தோட பெரிய போச்சு. இவன் பேப்பரால் ஆணு பேய் எப்படி பிளக்கும் அந்த மாதிரி அலைதான் ஆணும் பெண்ணும். இத்தனை கோடி புரியுதா? அதனால் இந்த பேயை அடக்கிறது நீதிமன்றத்தில் தான் அடக்குவார். முக்கால் சத்தியம் நீதிமன்றத்தில் நீதிபதி ஐயா நீதிமான் தான் அடக்குவார். நீதிபதி ஜட்ஜி ஆணும் பெண்ணும் கோற்றார் எல்லாம் கணக்கை முடித்து கையில் தூக்கி எறிஞ்சிருவாங்க. புரியுதா? முக்கால் சத்தியம். அதான் கல்வி கொடுக்குற கணக்கு, கல்வி மனசில் ஏற்றுற கணக்கு. கல்வியால் இவனுகளை பூரா இந்த செம்மத்தில் அடக்கி ஒடுக்கி உள்ளே தூக்கி கொண்டு போகிற கல்வி ஐயா நீதிமான் கொடுப்பார். நீதிபதி ஜட்ஜிக்கு கோட்சார்களுக்கு எல்லாத்துக்கும் கல்வி சரசில் கணக்கு மனசில் ஏற்றிடுவார். ஐயா தான் ஏற்றுவார். அதுக்கப்புறம் லாயருக்கு கொடுப்பார். அதுக்கப்புறம் வானரப்படை மிலிட்ரி இராணுவத்துக்கு கொடுப்பார். புரியுதா? இவன் வச்ச காவல்துறையை வச்சே பிடிப்பார். இதுதான் கணக்கு. இந்த 4 கணக்கில் கணக்கு கிளியராக ரூட்டு போட்டு காவல்துறை கொடுப்பான் அரசியல்வாதிக்கு. அந்த ரூட்டை திருப்பி போட்டு கொடு அப்படின்னு கேட்பார் நீதிமான். போட்டு கொடு, எங்கெங்கே இருக்கான், எங்கெங்கே எவ்வளோ இடம் வாங்கியிருக்கான் அப்படின்னு. அப்போ காவல்துறை உள்ள கணக்கு அந்தந்த ஸ்டேஷன்லேருந்து எல்லா கணக்கு உள்ளே வந்துடும். உள்ள வரையில் சென்னை ஓட்டு போட்டான்ல, வார்டு வரைக்கும் இருப்பான். இத்தனாயிரம் கோடி புரோக்கர், இத்தனாயிரம் கோடி புரோக்கர்லாம் எல்லாம் போட்டாரா என்கவுண்டர் தான். புரோக்கர்னு வந்துட்டாலும் ரோட்டில் வீசிடுவாங்க. முடிஞ்சு வச்சு கணக்கு. இன்றைக்கி கணக்கு போட்டாரா? நீதிமான் கணக்கு போட்டார். புரோக்கரால் எல்லாமே அசிங்கம் பண்ணி அழுங்க. பூரா நல்லா இருக்கவங்க கூட புரோக்கர் இவன் போய் புரோக்கர் போய் மனசை மாற்றி நீ வாங்கு இத்தனை கோடி. அவன் இந்த பேப்பரால் மடிஞ்சு போயிட்டான். நீயே அந்த புரோக்கரால் சாவிடான்னு விட்டுட்டார். முக்கால் சத்தியம் போட்டாச்சுப்பா. புரோக்கருக்கெல்லாம் அந்த நேரம் கணக்கு விசாரணை உள்ளே வரையில் கணக்கு பட்டியல் ஏற்றி ஓடுதுடா, அதையும் பார்த்துக்கோங்கடா. கணக்கு எல்லாவனுக்கும் உள்ளே ஏற்றின கணக்கு அந்த பிடிப்பார். தொட்டு பிடிப்பார். ஒரு கவர்மெண்ட் வேலைக்காரன் உள்ளே ஏற்றிட்டார்னா அதை வச்சு தொட்டு அரசியல்வாதி வரைக்கும் தொட்டு தூக்குவார். புரியுதா? அவன் எப்படி தொட்டு வரான்? சென்னையிலேருந்து தொட்டு கன்னியாகுமரிக்கு போகிறானா அதை மாதிரி இங்கே கைலாசம் தொட்டே தூக்கி சென்னை வரைக்கும் போவார். கடவுளடா நீதிமான். நீதிபதி ஜட்ஜி கோட்டாருக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வழக்கறிஞர்கள் பூரா கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்து போட்டுக்கோப்பா. இப்போ கொஞ்சம் மனசில் உட்காந்து எல்லாமே மாட்டுதான். ஏன்னா என்ன அப்படிங்கிற அந்த கோபம், இந்த வெளியில் கிடக்கிற மானிடப்பே கோவப்படுவான், அப்படியே ஆய்வான், மீன் மாதிரி போவான். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்கப்பா. அதனால் இவர் ஐயா வந்து அந்த கணக்கை ஏற்றி முப்படை வானரப்படை அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற வரைக்கும். ஏன்னா கணக்கு கைலாசத்தில் கோர்ட்டில் போட்டார் ஐயா. நீதிபதி ஜட்ஜி கணக்கு எழுதிட்டார். கொஞ்சம் அமர்ந்தே கொஞ்சம் பார்த்தே போங்கப்பா. பூரா லாயர் பூராமே பார்த்துக்கோங்கப்பா. பல கோடி 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்கான்ல, கன்சல்ட் பண்ணி கரெக்டாக அடித்து வச்சுக்கோங்க. முப்படை இராணுவ வரையில் எழுதி கொடுத்துருங்க. அங்கேருந்தே தேடி தூக்கிட்டு போயிடுவான். மில்லு, தொழிற்சாலை, அங்கங்கே அந்த ஸ்டேஷன், அந்தந்த நீதிமன்றம் கூடுதலாக இயங்கும். கூடுதலாக போட்டுருவார். அவர் உட்கார்ந்த உடனே நீதிமான் உட்கார்ந்த உடனே கோர்ட்டு கூடுதலாக இயங்கும். பட்டுன்னு போட்டுருவார் ஐயா. கூடுதலாக இயங்கையில் சிட்டி வாரி, கிராம வாரி, பூரா வார்டு வாரி தூக்கிடுவார். தூக்கி அந்த சுயசம்பாத்தியம் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அது என்றைக்கு விடுதாருன்னு தெரியல. அந்த சுயசம்பாத்தியம் அதில் தான் இப்போ எல்லாவனும் சிரிக்குமாவை மாட்டுவான். எல்லாவளும் மாட்டுவான். அரசியல்வாதி மாட்டுவான், பல கோடி மாட்டுவான், நடிகை மாட்டுவான். அவன் பார் ரிக்கார்ட் டான்ஸ் ஆடி அவன் இத்தனாயிரம் கோடி, இத்தனாயிரம் இடம், இத்தனை கோடி. இல்லை நடிகை நாடகம் இல்லை பொத்தி போங்கடா. உங்களுக்கும் அந்த என்கவுண்டரு சுட வேண்டிய இடத்துல சுட்டு அப்படியே செதறிச்சு விட்ருவார். உழைப்பு இல்லாமல் 2 கை காலை வச்சு ஆடுதான். அவனும் கொடியை தூக்குதான். இருறான் இருக்கார். முக்கால் சத்தியம். நீதிமான் போட்ட கணக்குப்பா. இப்போ போடுற கணக்கு நீதிமன்ற கோட்டார் பூரா புரிஞ்சுக்கப்பா. வழக்கறிஞரும் கீழே புரிஞ்சுக்கோ. வானரப்படை இராணுவம் மிலிட்ரி புரிஞ்சுக்கோப்பா. காவல்துறை அதிகாரி நீயும் புரிஞ்சுக்கோ. 4வது கணக்கு தான் உனக்கு கொடுக்காரு காவல்துறை. எல்லா இடம் பார்க்கணும்ல. இடத்த காவல் காத்து இல்லை, அந்த இடத்த காவல் காத்து தான் இப்போ பிடிக்காரு. அவர் கேட்பார்ல, நீதிமான் கேட்பார். அதனால் கணக்கு கிளியராக கெச்சு போட்டு எடுத்துக்கோ.
சிபி ரிப்போர்ட், சிஐடி ரிப்போர்ட் எடுக்கிற அதிகாரி ஐயா இன்னைக்கு தேதியில் போட்ட கணக்கு எடுத்து வச்சுக்கோப்பா. நீதிமான் உட்கார்ந்தவனே கேள்வி கேட்பார், எடுத்தியா எடுக்கலையா, கணக்கு எழுதி வச்சியா பதிஞ்சியா பதிலையாம் பாரு. இவர் குறுக்க மறுக்க கேட்பார். கடவுள் இல்லைப்பா, பூமியில் இறங்கியிருக்காருப்பா, பூமியில் இறங்கியிருக்கார் நீதி அரசர், நீதிமான், நீதித்துறை, நீதிபதி ஜட்ஜி, நீதிமான் போட்ட கணக்கு